சார், கரை வேட்டி கட்டியவர்கள் முற்றிலா வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க கொள்கை பரப்பு செயலாளர் ஆராசா பேசியிருக்காரு. ஏற்புடையது தானே? அது அது அவரோட கருத்தாரெலாம் எங்கள் தலைவர் அப்படி எதுவும் சொல்லலை. பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை சும்மா சும்மா ஏம்பாரு. அதிமுக கூட்டணி இல்லை ஒரு நிமிஷம், அவர் எதோ சொல்கிறார், சொல்லுங்க. அது அவங்களோட கட்சியினுடைய உள்துறை அமைச்சரும் அவருடைய பிரதமர் மோடிஜி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் முடிவெடுக்க வேண்டிய முடிவு அது. எங்களை கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? உங்களுடைய நீண்ட கால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதுன்னு நினைக்கிறேன். எங்கள் கோரிக்கை அப்படிலாம் ஒன்றில்லை. எப்படிப்பட்ட தலைவர்கள் எந்த சூழல் வந்தாலும் சந்திப்பதற்கு எங்களுடைய இயக்க தலைமை வலுவாக இருக்கின்றது, உறுதியாக நிற்கின்றது. இரும்பு மனிதனை போல் எங்கள் முதல்வர் இருக்கின்றார். ஆகவே களத்தில் களமாடுவதற்கு ஒரு அண்ணாமலை அல்ல, 100 அண்ணாமலை வந்தாலும் சமாளிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயார். அது அவர்கள் கட்சி சார்ந்த பிரச்சனை. பக்கத்து வீட்டில் எட்டி பார்க்கின்ற பழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. எங்கள் மாண்புமிகு முதல்வர்கள் கூட, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் மறைந்த பிறகு குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சூழல் நிலவிய போது கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நேர் வழியாக தேர்தலை சந்தித்து இவர்தான் முதல்வர் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் களத்திலே நின்று வென்று முதல்வரானவர் எங்களுடைய முதல்வர். ஆகவே குறுக்கு வழி எப்பொழுதுமே நாங்கள் விரும்பாதவர்கள். மற்ற இயக்கத்தில் நடக்கின்ற குளறுபடிகளை வைத்து ஆதாயம் தேட நினைப்பவர்கள். எங்கள் கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்கள், உழைப்பு, இதை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வளர்ந்து கொண்டிருக்கின்ற, நடைபோடுகின்ற இயக்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இயக்கம்.